Hi friends, welcome to Vinotech YouTube channel. நம்ம சேனல் நினைக்கிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ரெண்டு வந்திருந்தோம், அவங்களுக்கு ஃபால்ட்டு பார்த்தாச்சு. அதுபோக அவங்கள்ட்ட ஒரு நோக்கியா மோடம் ஒன்று இருந்தது. அதை பற்றி எடுத்து ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இந்த நோக்கியா மோடம் வந்து கிட்டத்தட்ட எல்லார்ட்டும் இருக்காது. மோஸ்ட்லி ஒரு சில சென்னையில் பெங்களூர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏரியாவில் ஒரு சில யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் அது பிஎஸ்என்எல்ல வந்து இந்த மோடம் வந்து மோஸ்ட்லி செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி கூட யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அன்ஆத்தரைஸ்ட் மோடத்தை வந்து பிஎஸ்என்எல் வந்து அலௌடு கிடையாது. பிஎஸ்என்எல் FTTH வந்து அலௌடு கிடையாது, அன்ஆத்தரைஸ்ட் மோடம். ஏன்னா இது வந்து மேட் இன் சைனா, அதனால் வந்து இந்த மாதிரி மோடம் வந்து அலௌடு கிடையாது. இப்போ இந்த மோடத்தை பார்த்தேன், ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறது தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நோக்கியா மோடம் தான். இது வந்து ஜிபான் OLD சப்போர்ட் ஆகும். மற்ற OLD சப்போர்ட் ஆகுதான்னு தெரில, ஜிபான் OLD கட்டாயம் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணோம்னா நெட்லிங்க் ஜிபான் OLD, அதுக்கு வந்து கட்டாயம் சப்போர்ட் ஆகுது. இதை சும்மா செக் பண்ணி பார்த்தேன், கட்டாயம் சப்போர்ட் ஆகுது. அதனால கான்ஃபிகரேஷன் வீடியோ போட போகிறது கிடையாது. இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு ஒரு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பவர், லிங்க், ஆத், லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4. இந்த மோடம் மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வீடியோ நீங்கள் கடைசியாக பார்த்து வர நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஒரு சில மோடத்தை வந்து ரெண்டு லேண்ட் போட்டு தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 4 லேண்ட் போட்டிருக்குங்க பாருங்கள். லேண்ட் 1, லேண்ட் 2, பாருங்க, லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4. 4 லேண்ட் போட்டிருக்கு. 4 லேண்ட் போட்டிருந்ததுன்னா நீங்கள் 4 பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கேமராக்கு ஒரு லேண்ட் கேபிள் கொடுக்குறீங்கன்னா கேமரா அது போக 3 பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு சின்ன 3 பிசி இருக்கு, ஒரு கேமரா கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி இது கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம 2 லேண்ட் போட்டிருக்குதுன்னா நீங்கள் அந்த 2க்கு மேற்பட்ட ஒரு பிசி கனெக்ட் பண்ணணும் அல்லது ஒரு கேமரா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 2 லேண்ட் போர்ட்டுக்கு அடுத்து அதிகமாக தேவைப்படுறதுனாலே நீங்கள் ஒரு சுவிட்சு அல்லது ஒரு அவுட்ரு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 4 லேண்ட் போட்டிருக்கோம். பாருங்க, இது வந்து டுவெல் பேண்ட். 2 ஆண்டனா இருந்தால் நம்ம நெட்லிங்லாம் மற்ற சைரோடெக்லாம் நம்ம சிங்கிள் பேண்ட், டுவெல் பேண்ட் பாருங்க, 2.4 GHz அந்த 5 GHz 2 வைஃபைனே வரும். இது நோக்கியா மோடம். பாருங்க, 4 லேண்ட் போட்டிருக்கு. லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4. இங்கே பாருங்க, டெலிஃபோன் 1, டெலிஃபோன் 2, டெலிஃபோன் ஒரு போர்ட்டு தான் இருக்குது, வேறு USB போர்ட் இருக்குது. லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3, லேண்ட் 4. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, WPS, பவரு, WLAN, ரீசெட் பட்டன் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து IP வந்து மற்ற மோடத்தை மாதிரி 192.168.1.1 வராது, இதுக்கு வேறு வரும். 1.365 வரும்னு நினைக்கிறேன், தெரியல. நோக்கியா மோடம் இது வந்து ஜிபான் OLD கட்டாயம் செட் ஆகும். அதுவும் நம்ம நெட்லிங்க் OLD செட் ஆகுச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா 4 லேண்ட் போர்ட் இருக்கு. அதுபோக வைஃபை வந்து டுவெல் பேண்ட் மாதிரியே தான் இருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி மோடம்லாம் இருக்கு. மோஸ்ட்லி இதே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த மோடம் எடுத்தேன். இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட பேன் மாதிரி தான். இது பிஎஸ்என்எல் FTTH செட் ஆகாது. இது வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் மோடம், மேட் இன் சைனா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் இன் சைனா. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல எப்படி சந்திக்கலாம். நன்றி.